ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையில் நிகழ்கின்ற காரியங்கள் எவை என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். முந்தின அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் பாடுகளுக்கான ஒரு அழைப்பை குறித்து பேசினார். அவரோடு கூட பாடுபட்டோம் என்று சொன்னால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இன்றைக்கி இந்த படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற நாட்களிலே அவர்களுக்கென்று ஒரு எக்ஸாம் வைக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கப்புறம் அவர்களுக்கு ஒரு விடுமுறை கொடுக்கப்படுகிறது. என்ன, ஒரு கஷ்டமான சூழ்நிலையின் மத்தியில் அதனை கடந்து சென்றபோது ஒரு இளைப்பாறுதல் என்கிற ஒரு காரியமானது கொடுக்கப்படுகிறது போலத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகளை சகிக்கிற அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது என்பதை, அந்த இளைப்பாறுதல் எதிலே நமக்கு கிடைக்கிறது? இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேக பாடுகளை கடந்து வருகிற, அநேக கண்ணீர்களை கடந்து வருகிற, அழுகையின் பள்ளத்தாக்கில் கடந்து வருகிற நமக்கு ஒரு நீரூற்றை போன்ற ஒரு செய்தியானது, சந்தோஷிப்பிக்கிற ஒரு செய்தியானது, இளைப்பாற்றுகிற ஒரு செய்தியானது இருக்கிறது என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த பகுதியிலே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நித்திரை அடைந்தவர்கள் என்றால் மரித்தவர்களை குறித்து சொல்லுகிறார். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவர்களோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுவதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லி இங்கே ஒரு ஆறுதலான செய்தியை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, வேதனை இல்லாத, துன்பம் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுவார். அந்த எண்ணங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நம்மை, அந்த எதிர்பார்ப்புகள் தான் நம்மை தேற்ற வேண்டும். அதைத்தான் கடைசி வசனத்திலே சொல்கிறார். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையில் இந்த பூமியில் நம்ம மத்தியில் என்ன நடக்குது, வானத்தில் அவர் வரும்பொழுது என்ன காரியங்கள் அந்த இரகசிய வருகையின் போது நடக்கிறது என்கிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. சபைக்காக ஆண்டவர் வரக்கூடிய அந்த நடுவான வருகையைத்தான் இரகசிய வருகை என்று சொல்லி அழைக்கிறோம். இந்த வருகை எப்பொழுது நிகழும் என்று யாராலும் சொல்ல முடியாது. எந்த அடையாளமும் இல்லாதபடி நினையாத வேளையில் தான் இது நிகழும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 2 வருகைகள் இருக்கிறது. ஒன்று இரகசிய வருகை, இது சபைக்கான வருகை, உலகத்திற்காக வரக்கூடிய காரியமானது. அது 2வது வருகை, வெளியரங்கமான ஒரு வருகை. அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்கிற காரியம். இப்பொழுது இந்த இரகசிய வருகையின் போது பவுல் அப்போஸ்தலன் 16வது வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அதே 16வது வசனத்தில் அவர்கள் எழுந்திருக்கிற பொழுது உயிரோடு இருக்கிற நாம் திரும்ப எழுந்திருப்போம்னு சொல்லி 17வது வசனத்தில் நாம் ஒரு இமைப்பொழுதில், ஒரு நொடி பொழுதில் நம்ம மறுரூபமாக்கப்பட்டு விடுவோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆகவே அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் அடைகிறார்கள். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இங்கே ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த பூமியிலிருந்து ஆவியானவர் ஒரு மணவாளனாகிய ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாகிய நம்மை பரிசுத்த அலங்காரம் செய்து கொண்டிருந்தாரே, அவர் இந்த பூமியிலிருந்து அவர் கிளம்பி சென்று விடுகிறார். விசுவாசிகள் வானில் அந்த பிரதிபலன்களை பெறும்படியாக அங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 12லிருந்து 15 வரையிலும் நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும். அதனைத் தொடர்ந்து
கிறிஸ்துவும் சபையும் திருமண நாளில் மகிழ்வார்கள். சபை என்கிற மணவாட்டி கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது மணவாளனும் மணவாட்டியும் சந்திக்கும் போது எப்படி மகிழ்வார்களோ அதே போல் ஒரு மகிழ்ச்சியானது மத்திய ஆகாயத்திலே காணப்படும். அதை வெளிப்படுத்தல் 19:7 பார்க்கிறோம். பூமியில் அதற்கு பின்பாக தேவ கோபம், அதாவது உபத்திரவ காலமானது தொடங்கும். இதை வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரையிலும் நாம் பார்க்க முடியும். அதை கிறிஸ்து நடுவானிலே, அவர் இந்த பூமியில் நமக்குள்ளே நடக்கிற காரியம் நடுவானில் என்ன அவர் வெளிப்படும் பொழுது நடக்குதுன்னு சொன்னால், அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் தாமே அவர் ஒருவரே ஆரவாரத்தோடு கூட வருகிறார். ஒரு பெரிய யுத்தத்திற்கு வருகிறது போல ஆரவாரித்து அவர் வருகிறார். பிரதான தூதனுடைய சத்தம் என்பது இங்கே மிகாவேலை குறிக்கிறது. எப்படி இந்த பூமியில் இயேசு இருந்த பொழுது லாசருவே வெளியே வா என்று அழைத்தாரோ அதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தத்தோடு கூட அந்த பிரதான தூதன் எழுந்து வருகிறபடினாலே அங்கே மரித்தவர்களுக்கும் அந்த சத்தம் கேட்கும். இங்கே தூங்குகிறவர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் இந்த ஆரவாரத்தை கேட்டு பிரதான தூதனுடைய சத்தத்தை கேட்டு தேவ எக்காலம் அது ஊதப்படும் பொழுது பூமியில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் கூட்டி சேர்க்கப்படும்படியான ஒரு அடையாளமாக அந்த தேவ எக்காலம் தொனிக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தின் மத்தியில் வானத்திலிருந்து இயேசு இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். இவர்கள் எழுந்திருக்கும் பொழுது சத்ருவானவன் அவர்களை தடை பண்ணுகிறதற்கு அவன் சென்றாலும் கர்த்தருடைய ஆரவாரம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் மிகாவேலினுடைய பலத்த ஒரு சத்தத்தோடும் கூட இறங்கி வரும்பொழுது சத்ருவினால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் நம்ம அங்கே ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நடுவானிலே சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய சந்திப்பு நடக்கும். இது எப்போ நடக்கும்னு தெரியாது. இதை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 பவுல் எழுதும்பொழுது இது ஒரு ரகசியம் என வேதத்தில் சொல்லுகிறபடியினால்தான் இதை ரகசிய வருகை என்று அழைக்கிறார்கள் போல. இந்த வருகையில் சபை எடுக்கப்பட்டு கிறிஸ்துவுடன் உன்னதத்தில் கொண்டு செல்லப்படும். பூமியில் உபத்திரவ காலம் தொடங்கும். உபத்திரவ காலங்கள் தொடங்கும் பொழுது யூதர்கள் தொடர்பில் அது கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த உபத்திரவ காலங்கள் 7 ஆண்டுகள் முடிந்த பின்பு வெளிப்படையான வருகை இருக்கும். அதற்கு பின்பு இந்த பூமியிலேயே 1000 ஆண்டு ஆட்சி நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியங்களை ஒவ்வொருவருக்கும் சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையில் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவங்க உயிரோடு இருப்பாங்க. நம்ம ஒருவேளை மரிக்காமல் இருந்தோன்னு சொன்னால் ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்தில் சந்திக்கிறவர்களாக செல்வோம். கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் தாமே அவர் ஆரவாரத்தோடு கூட பிரதான தூதன் மிகாவேலுடைய சத்தத்தோடு கூட எல்லாரையும் கூட்டி சேர்க்கிற ஒரு தேவ எக்காலம் தொனிக்க அவர் இறங்கி வரும் பொழுது ஒரு திருமண நாளில் மகிழ்கிறது போல மணவாளனாகிய இயேசுவை சபையாகிய மணவாட்டி கண்டு ஒரு பெரிய மகிழ்ச்சி அடையும். அந்த நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இதை ஒவ்வொருவருக்கும் சொல்லி மாரநாதா இயேசு வருகிறார் என்று சொல்லி ஆறுதல் படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.